ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அண்டை நாட்டு மன்னர் ஒரு அற்புத சுவை நிறைந்த கத்திரிக்காய் விதையை பரிசாக கொடுத்தார். இந்த கத்திரிக்காய் மற்ற கத்திரிக்காய்களை விட மிகவும் சுவையாக இருக்கும். இந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும், இல்லை என்றால் வீணாகிவிடும் என்று கூறினார். இதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஊர் மக்கள் அனைவரையும் உடனடியாக அரசவைக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டார். மக்கள் அனைவரும் அரசவைக்கு விரைந்து வந்தனர். இந்த தகவல் தென்னாலிராமனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தென்னாலிராமனும் அரசவைக்கு வருகிறான். எல்லாரிடமும் அந்த கத்திரிக்காய் விதைகளை கொடுக்கும்படி மன்னர் ஆணையிட்டார். அரண்மனை வேலையாட்கள் மக்கள் அனைவருக்கும் அந்த விதைகளை சமமாக பிரித்து கொடுத்தனர். பிறகு கிருஷ்ணதேவராயர் கூறினார், இந்த கத்திரிக்காய் ஒரு அற்புத வகையானது. இது எளிதாக எல்லோருக்கும் கிடைக்காது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விதைகளை உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டும். ஒரு செடி கூட வீணாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த செடியில் காய்க்கும் கத்திரிக்காயை அரண்மனையில் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் பறித்துவிடக்கூடாது. மீறி யாராவது பறித்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்று ஆணையிட்டார். மக்கள் எல்லோரும் அந்த விதைகளை அவரவர் வீட்டில் வைத்து பாதுகாப்பாக வளர்த்தனர். தென்னாலிராமனும் அந்த செடியை பாதுகாப்பாக வளர்த்து வந்தான். நாள்தோறும் அரண்மனை வீரர்கள் அந்த கத்திரி செடி எப்படி வளர்கிறது என்பதை பார்வையிட வருவார்கள். ஒரு செடி வாடியிருந்தாலும் கூட அவர்கள் மன்னரிடம் சென்று சொல்லிவிடுவார்கள். இதனால் ஊர் மக்கள் அனைவரும் கத்தரி செடிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தனர். தென்னாலிராமனும் நாள்தோறும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தான். அந்த கத்தரி செடியும் எல்லோர் வீட்டிலும் காய்க்க ஆரம்பித்தது. யார் வீட்டிலெல்லாம் கத்திரிக்காய் காய்க்கிறதோ அவர்கள் வீட்டிற்கு அரண்மனை வீரர்கள் வந்து பறித்து சென்று விடுவார்கள். இதுவே வாடிக்கையாக நிகழ ஆரம்பித்தது. அந்த கத்திரிக்காயை குழம்பு வைத்து சாப்பிட்ட மன்னர் அதன் சுவையை பற்றி அரசவையில் ஆகா, என்ன சுவையான கத்திரிக்காய் என புகழ்ந்து பேசியிருக்கார். அரண்மனை முழுவதும் இந்த கத்திரிக்காயின் சுவையை பற்றி தான் பேச்சாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட வாயிற்காவலன் தன் வீட்டிற்கு சென்று மன்னருக்கு தெரியாமல் கத்திரிக்காயை பறித்து சமைத்து சாப்பிட்டு விட்டான். இந்த தகவல் கிருஷ்ணதேவராயருக்கு எப்படியோ தெரிந்து விடுகிறது. இதனால் கோபப்பட்ட கிருஷ்ணதேவராயர் அந்த காவலாளியை சிறையில் அடைத்தார். இதை கேள்விப்பட்ட தென்னாலிராமனுக்கும் அந்த கத்திரிக்காயை சாப்பிட ஆசை வந்துவிட்டது. அப்படி அந்த கத்திரிக்காயில என்னதான் சுவை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்ட தென்னாலிராமன் வீட்டிற்கு சென்று கத்திரிக்காவை பறித்து தன் மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொன்னான். தென்னாலிராமனின் மனைவியும் அப்படியே செஞ்சாங்க. எல்லாரும் சாப்பிட அமர்ந்தனர். அப்போது வெளியில் படுத்திருந்த தன் மகனை எழுப்புவதற்கு தென்னாலிராமன் சென்றான். தன் மகனை எழுப்ப முயன்றான். எழுப்புவதற்கு முன் ஒரு செம்பில் தண்ணீரை எடுத்து தன் மகன் மீது தெளித்தான். மழை பெய்கிறது, வீட்டிற்குள் வந்து படு என்று தன் மகனை எழுப்பி வீட்டிற்குள் அழைத்து சென்றான். தென்னாலிராமனின் மகனும் கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்டுவிட்டு, அப்பா, இந்த கத்திரிக்காய் குழம்பு மிகவும் சுவையாக இருக்கிறது என்றான். மறுநாள் காலையில் அரண்மனை காவலர்கள் கத்திரி செடியை பார்க்க வரும்போது தென்னாலி வீட்டில் காய்த்திருந்த கத்திரிக்காய் காணாமல் போனதை பார்த்தனர். அவர்களுக்கு தென்னாலி மீது சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. உடனே மன்னரிடம் சென்று, மன்னா, தென்னாலி தன் வீட்டில் காய்த்திருந்த அந்த அற்புத கத்திரிக்காவை பறித்து குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டான் என்று கூறினார். இதனால் கோபமுற்ற மன்னர் தென்னாலிராமனை அழைத்து வர உத்தரவிட்டார். தென்னாலிராமனும் அரசவைக்கு வந்தான். மன்னா, என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணதேவராயர், தென்னாலி அரண்மனைக்கு சொந்தமான கத்திரிக்காயை நீ எப்படி பறித்து குழம்பு சமைத்து சாப்பிடுவாய் என்று கோபமா கத்தினார். அதற்கு தென்னாலிராமன், இல்லை மன்னா, இல்லை மன்னா, நான் பறிக்கவில்லை. கத்திரிக்காயை யாரோ திருடி சென்று விட்டனர். நானே உங்களிடம் கூறலாம் என்று இருந்தேன். அதற்குள் உங்களுக்கே தெரிந்துவிட்டது என்று தெரிவித்தான். உடனே மன்னர், அதெப்படி உனக்கு தெரியாம கத்திரிக்காய் காணாமல் போயிருக்கும்? நீ பொய் சொல்றாய் என்று கூறினார். அதற்கு தென்னாலி, மன்னா, நேற்றிரவு நாங்கள் அயர்ந்து தூங்கிவிட்டோம். இரவில் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. வேண்டுமென்றால் என் மனைவியிடம் கேட்டு பாருங்கள் என்று பதிலளித்தார். உடனே கிருஷ்ணதேவராயர் தென்னாலியின் குடும்பத்தினரை அரசவைக்கு அழைத்து வர ஆணையிட்டார். தென்னாலியின் மனைவியிடமும் தாயாரிடமும் விசாரிக்கப்பட்டது.
அவர்களும் தென்னாலி கூறியதை அப்படியே ஒரு எழுத்து கூட மாறாமல் கூறிவிட்டனர். இறுதியாக மன்னர் தென்னாலியின் மகனிடம் விசாரித்தார். நேற்றிரவு உன் வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்டார். மெதுவாக அதற்கு தென்னாலி மகனோ, நான் வீட்டிற்கு வெளியே திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என் அப்பா என்னை எழுப்பி வீட்டிற்கு அழைத்து சென்று சாப்பிட சொன்னார். என் அம்மா வைத்திருந்த கத்திரிக்காய் குழம்பு வழக்கத்தை விடவும் மிகவும் சுவையாக இருந்தது. நானும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் உறங்கிவிட்டேன் என்றான். அப்போது கிருஷ்ணதேவராயர் முகமெல்லாம் சிவக்க ஆரம்பித்தது. கோபத்தில் கத்த தொடங்கினார். உன் மகனோ நேற்று கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் என்கிறான் என்று அவையே அதிரும் அளவிற்கு கத்தினார். அதற்கு தென்னாலி, ஐயோ மன்னா, அவன் இரவில் ஏதோ கனவு காண்டிருப்பான் போல, தெரியாம உளறான் என்றார். அதற்கு தென்னாலி மகன், அப்பா, நான் ஒன்றும் தெரியாமல் சொல்லவில்லை. நேற்று ராத்திரி கூட நல்ல மழை பெய்தது. திண்ணையில படுத்திருந்த என்னை நீங்கள் தானே உள்ளே அழைத்து சென்றீர்கள் என்றான். உடனே தென்னாலி, மன்னா, நான் தான் கூறினேன் அல்லவா, அவன்தான் உளறுகிறான் என்று. நேற்றிரவு எங்கே மழை பெய்தது என்றான். மன்னரும் சிறிது யோசனைக்கு பிறகு, சரி தென்னாலி, நீ போகலாம் என்றார். அப்போது தென்னாலிராமன் மன்னரிடம் கூறினார், மன்னா, அந்த செடியை பாடுபட்டு பாதுகாப்பாக வளர்த்தது நான். ஆனால் அந்த கத்திரி செடியில் இருந்து ஒரு கத்திரிக்காயை கூட என்னால் சாப்பிட முடியவில்லை. அதற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட ஊற்றாத திருடன் அதன் பயனை அனுபவித்துள்ளான். என்ன சோதனை இது என்றான். அதற்கு கிருஷ்ணதேவராயர், தென்னாலி, என்ன உளறி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். தென்னாலியும் அதற்கு, ஆம் அண்ணா, விதை மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீர்கள். மக்கள் பாடுபட்டு கண்ணும் கருத்துமாய் கத்திரி செடியை வளர்த்தனர். வளர்த்த அவர்களால் அதில் ஒரு காயை கூட பறித்து சாப்பிட முடியவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட அந்த செடியை கண்ணால் பார்த்ததில்லை. அதற்கு தண்ணீரும் ஊற்றியதில்லை. ஆனால் நாள்தோறும் அந்த கத்திரிக்காயை சுவைத்து சாப்பிட்டீர்கள். வளர்ப்பவன் ஒருவன், தண்ணீர் ஊற்றுபவன் ஒருவன், ஆனால் சாப்பிடுபவன் வேறு ஒருவன். அதைத்தான் சொன்னேன் என்றான் தென்னாலி. கிருஷ்ணதேவராயருக்கு மண்டையில யாரோ சம்மட்டியால் அடித்தது போன்று இருந்தது. உடனே அவர் அரசவையில் ஒரு ஆணையை பிறப்பித்தார். கத்திரி செடியை வளர்த்த மக்களை அதில் விளையும் காயை பறித்து சாப்பிடலாம் என்று உத்தரவிட்டார். ஏற்கனவே கத்திரிக்காயை பறித்து சாப்பிட்ட குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலாளியையும் விடுவிக்க உத்தரவிட்டார். மறுநாள் தென்னாலி கிருஷ்ணதேவராயரிடம் சென்று, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த காவலாளி தான் வளர்த்த செடியிலிருந்து ஆசையாக சில கத்திரிக்காயை பறித்து சாப்பிட்டான். ஆனால் நீங்களோ அந்த காவலாளியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டீர்கள். அவன் வளர்த்ததை சாப்பிட அவனுக்கு உரிமை உள்ளது என்பதை உங்களுக்கு உணர்த்தவே அவ்வாறு செய்தேன். என் மகன் கூறியது போல் கத்திரிக்காயை நாங்கள் தான் பறித்து குழம்பு வைத்து சாப்பிட்டோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ணதேவராயரும் சிரித்து கொண்டே, தென்னாலி, நான் உன்னை மன்னித்து விட்டேன். இனிமேல் எது செய்வதாக இருந்தாலும் என்னிடம் கேட்டுவிட்டு தான் செய்ய வேண்டும் என்று கூறினார். என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.